இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேவன் நமக்கு இன்று நம் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு சில ஆவிக்குரிய ஆலோசனைகளை வேதாகமத்தில் என்று உங்களுக்கு தந்து நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து இப்போ இருக்கிற ஒரு நிலைமையிலிருந்து அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார். கர்த்தர் இதை இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது உங்கள் வேலையை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதில் அந்த தொழிலில் ஒரு விருத்தியை இன்று கட்டளையிட அவர் போகிறார். என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆவியானவர் இன்று உங்களை அவர் நடத்த வல்லமையாக இருக்கிறார். உபாகம் 28:12 நாம் படிக்கும் பொழுது, நீ கைட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். ஆமேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் உயர்வு வர வேண்டும். நம்மளுடைய வேலையில் தொடர்ந்து நல்ல வருமானங்கள் வரணும், செழிப்பு வரணும், அது நிலைத்திருக்கணும். அப்போ நம்ம கையிட்டு செய்யும் காரியங்களை, நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதிக்கணும்னா தேவன் என்ன செய்வாராம்? அவர் வானத்திலிருந்து பொக்கிஷ சாலையை திறப்பாராம். வானத்தில் இருக்க தனது பொக்கிஷ சாலை, ட்ரெஷர்ஸ் இன் தி ஹெவன். God is a treasure in heaven. He has everything. Whatever you ask, God shall provide you. Because his treasures are full. அதனால் நீங்கள் இந்த வசனத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வானத்தின் பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவார். அப்போ உங்கள் வேலைகள், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரங்கள் செழிக்க வேண்டும். அந்த செழிப்பை நீங்கள் பார்க்கும்படி, அந்த செழிப்பு உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும்படி, ஒரு காலம் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வரும், இல்லை உங்களுடைய வயது ஆகும் பொழுது நீங்களே ஒரு பிஸ்னஸ், சொந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் பிஸ்னஸ் இருந்தாலும், இது வரைக்கும் நம்ம வேலை செய்யலாம், இது வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்க வேண்டும், நமக்கு, மனைவிக்கு, குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானை நம்ம வைத்து இருக்க வேண்டும். வைத்திருக்கவில்லை என்றால் எறும்புகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவாய் கேட்கிறேன். எறும்பு பாருங்க, அது முன்னாடியே சேர்த்து வச்சிருமா. கோடை காலத்திலேயே அது சேர்த்து வைத்துருவான். மழை காலங்களில் அது தனக்கு போய் என்னென்ன அதுக்கு உணவு வேண்டுமோ அதை எல்லாம் முன்னாடியே சேகரித்து வைத்து கொண்டு அது மழை காலத்தில் பதுங்கியிருந்து நன்றாக உட்கொண்டு சந்தோஷமாக வாழும். அதுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும். அப்படியாக அந்த எறும்பை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எறும்புக்கு தலைவன் இல்லை என்றாலும் எல்லாமே சுயமாக சிந்தித்து இப்படியாக தனக்கு வேண்டியதை, பொக்கிஷத்தை அவைகள் சேர்த்து வைக்கின்றன. அதுபோல நாம் மனிதராக நமக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார், வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டாம். நம் குறைவை கண்டு நாம் கலங்க வேண்டாம். இந்த குறைவு நிறைவாகும். எப்படி என்றால், நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, வானத்திலிருந்து நீங்கள் உங்கள் பொக்கிஷ சாலையிலிருந்து எனக்கு வேண்டியதை தாங்கப்பா. பரலோக ராஜ்யத்திலிருந்து எனக்கு வேண்டியது இங்கே அனுப்புங்கப்பா. ஓப்பன் யுவர் ஃப்ளட் கேட்ஸ் ஃப்ரம் ஹெவன். அது என்னை
ஃபில் பண்ணட்டும், அது எனக்கு நிறைவை கொடுக்கும் ஏசப்பா. ஏனென்றால் நிறைவானவர் ஆவியானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிற வேதாமகத்தில் அப்படியாக என் குறைவு நீங்க வானத்தை திறந்து என் தேவைகளை சந்திங்க. அப்போ இந்த தேவைகளை சந்திக்கும் பொழுது உங்களுடைய வருமானம் அதிகமாக வரும், உங்களுக்கு தேவைக்கு ஏற்றது வரும், அதற்கு மேலே வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸு, பெரிய பெரிய அசைன்மெண்ட்ஸ்லாம் வரும். எங்கேருந்து வரன்னு தெரியாது. இந்த வசனத்தை வைத்து நாம் விசுவாசம் ஜெபிக்கும் போது தேவன் கட்டாயமாக நம் ஜெபத்தை இருக்கிறார். கேட்கிறது மட்டுமல்ல, பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, நாம இருக்கிறது, நம் ஜெபத்தை கேட்பவரே. ஆம், the God who hears our prayer and answer our prayers. அதனால் நாம் இப்படிப்பட்ட அருமையான வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறபடியால் குறைவு வரும் பொழுது, சில சிற்றைகள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, நம்மால் சில காரியங்களை சில பர்ச்சேஸ் கூட பண்ணாமல் இருக்க வேண்டியதாக இருக்கும். சில தேவைகள் குடும்பங்களுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, இப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் எழுதிருக்கீங்க உபாகம் 28:12, நீ கைட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷங்களை வானத்தை திறப்பார் என்று. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வானத்தில் இருந்து எனக்கு பொக்கிஷத்திலிருந்து எனக்கு நீங்கள் திறந்து கொடுங்கப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் கட்டாயம் திறந்து கொடு. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த வசனத்தை பிடித்து நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கட்டாயம் அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்படி அந்த வருமானங்களும் உங்களுடைய பிஸ்னஸும் தொழிலும் செழிக்கும் பொழுது என்ன நடக்குமா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமேன். அப்போ என்ன ஆகுமா, நம்ம கடன் கொடுக்கிறவங்களாக இருப்போம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, நம்மிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஒன்று. ரெண்டாவது, ஏழைகளுக்கு இறங்கி கொடுங்க. ஏழைக்கு நீங்கள் இறங்கும்போது கர்த்தருக்கு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்றார். கர்த்தர் அதை திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். அதாவது எப்படின்னா, இந்த வசனம் சொல்லுது, இது ஒரு விதமான ஒரு ட்ரிக்கி பிஸ்னஸ் கிடையாது. இது ஃபெய்த் பிஸ்னஸ். இது ஆண்டோடு வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு விருப்பம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவோட வாழ வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த மாதிரி வசனங்களை நம்ம குறைவு இருக்கும் பொழுது, தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கும் பொழுது, முக்கியமான தேவைகள், திருமணத்துக்கு தேவைகள், பணம் வேணும், பையன் டிகிரி படிக்கிறாங்க, இல்லை காலேஜ் படிக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வேணும், இப்படி எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம தேவை வேண்டுகொள்ளும் போது நாம் சேர்த்து கொண்டு அதை கொண்டு நம் பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்துக்கு, அதை வருங்காலத்திற்கும் நாம் செவனே செய்ய இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படும். பணம் தான் நம் வாழ்க்கை கிடையாது. ஆனால் கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? சொன்னவர் யாரு? மனிதன் கிடையாது. அவர் உயிருள்ள தேவன், பேசுகிற தேவன். அவருடைய வார்த்தைக்கு மேலாக, அவருடைய ஞானத்துக்கு மேலாக மனிதன் ஞானம், ஞானிகளின் ஞானம் நிற்குமா? விலை போகுமா? இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் இப்படியாக ஜெபிக்கும் போது வானத்தின் பலர்களை திறந்து நமக்கு பொக்கிஷங்களை கொடுக்கும்போது, செல்வத்தை கொடுக்கும்போது, செல்வாக்கை கொடுக்கும்போது, பொருளாதார ஆசிரியத்தை கொடுக்கும்போது, ஃபைனான்சியல் பிளெஸிங்கை கொடுக்கும்போது, இன்க்ரீஸ் சேலரியை கொடுக்கும்போது, அபண்டண்ட்டாக அவங்க உயர்த்தும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கடன் கேட்டால் அவங்களுக்கு கடன் கேட்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுபோல் வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்?
நீங்கள் அடுத்தது ஐடியா என்ன? இந்த வருமானம் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும், இது நிலைத்திருக்க வேண்டும், தேவனிடம் இருந்து நீங்கள் தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் உங்கள் நற்கிரிகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் பிதாவாகிய தேவன். அப்போது உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது. மற்றவர்கள் யார்? இல்லாதவர்களுக்கு. அதான் சொல்லுவாங்களா, இல்லாதப்பட்டவங்கப்பா. அந்த இல்லாதப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு தெரியல, நான் சொல்ல தேவையில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவன் அறியாத அன்பு சகோதர சகோதரிகளே, தயவாய்க்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் செழித்து இருக்கிறது, உங்களுக்கு ஆரோக்கியம் வாழ்நாளும் இருக்கிறதுக்காக, நீங்கள் குணப்பட்டு சந்தோஷமாக நீங்கள் ஆண்டவர் முன்பாக நல்லா நீங்கள் புஷ்டியும் போஷாக இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அதனால தான் நான் சொல்கிறேன், இல்லாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு. நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, நிறைய பேர் ஏழைங்க இருக்காங்க, குடிசை பக்கத்தில் இருக்கிறாங்க, ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க. தெரு ஓரம் போனீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் படுத்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் விசாரிக்கலாம். நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அது தெருவில் ஓரத்தில் படுத்துட்டு இருக்காங்க, நைட்டில் குளிரில் படுத்துட்டு இருக்காங்க, சில்னஸில் படுத்துட்டு இருக்காங்க, வேதனையில் அப்படியே கொசுக்களில் படுத்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கொசு வேலை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல போர்வை கொடுக்கலாம், கம்பளி போர்வை கொடுக்கலாம், இப்படியாக ஏதாச்சும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு நம்ம பெட்டு வாங்கி கொடுக்கலாம். இப்படி நான் சின்ன சின்ன உதவி செய்யும்போது, பிறருக்கு கொடுக்கும்போது அந்த நம் கை ஆசீர்வதிக்கப்படும். நம் கை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம கை ஆசீர்வதிக்கப்பட்ட கையாக மாறும். அப்போது நம் குடும்பத்துக்கு, கணவனாக இருந்தால் கணவனுக்கும், மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், குடும்பத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் இருக்க மட்டுமல்லாமல் பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று தேவன் நிச்சயமாக உங்களை பார்த்து இன்று சந்தோஷப்படுவார். கொடுக்கும் பொழுதுதான். கொடுங்கள், அமுக்கி குலுக்கி உங்கள் மடியிலே விழும்படியாக ஆண்டவர் செய்வார். அதனால் நீங்கள் இப்படி இந்த வசனத்தை 28:12 விவாகம் படிக்கும் பொழுது, நீங்கள் வானத்திலிருந்து பொக்கிஷ சாலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். மறுபடியுமாக நான் படிக்கிறேன். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையை வானத்தை திறப்பார். நீ அநேகன் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாருங்க, நிச்சயமாக நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த உங்களுக்கு அளவற்ற செல்வம், உங்களுக்கு போதுமான செல்வம், உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டு நிறைவாக இருக்கும் பொழுது இந்த ஏழைகளுக்கும், இல்லாதவர்களுக்கும், இல்லாதப்பட்டவர்களுக்கும், வறுமையில் இருக்கிறவர்களுக்கும், துன்பப்படுவர்களுக்கும், தேவையுள்ளவர்களுக்கும், கஷ்டப்படுவர்களுக்கும் நீ கொடுக்கும் பொழுது என்ன ஆகுமாம்? உங்களுடைய வருமானம் பெருகி கொண்டே இருக்கும், அதில் குறைவு வராது. நீங்கள் கடன் கொடுப்பீங்க. அதுதான் இட் இஸ் அ ப்ராமிஸ் வேர்ட். யூ வில் லெண்ட் டு மெனி நேஷன் பட் நாட் டு பாரோ. நீங்கள் வாழ்நாளும் கடன் வாங்கவே மாட்டீங்க. கடன் வாங்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய சத்தியம் சொல்லுது, நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. நம்ம கடன் வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கியிருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த கடன் நீங்கள் அடைத்து தீருங்க, இந்த 2025 முடியறதுக்குள்ள இந்த கடன் தீர வேண்டும், என்னுடைய கடன் பாரம் நீங்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நேரம் குறைவாக இருக்கனால நான் இந்த வசனத்தோடு, தேவன் உங்களை இந்த வசனத்தில் பேசியிருப்பார் என்று விசுவாசத்தோடு நான் ஜெபம் செய்கிறேன். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, வல்லமையுள்ள பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள், தேவனை அறியாத சகோதர சகோதரி யாராக இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், வருமானத்தில் ஒரு விருத்தி இல்லாமல் இருந்தாலும், குடும்பத்தில் ஒரு விருத்தி இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவரே நீங்கள் வானத்து பலகணிகளை திறந்து, வானத்து பொக்கிஷாலையாகிய உமது பொக்கிஷாலையிலிருந்து திறந்து இவருக்கு இன்றைக்கி அனுகிரகம் பண்ணுங்க. அவங்க வேலையை ஆசீர்வதிங்க. வேலையில் நல்ல வருமானம் வரட்டும், பிஸ்னஸில் நல்ல தகப்பனை இன்கம் வரட்டும் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும் தகப்பனே. அவர்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கட்டும், அவர்கள் கடன் வாங்காதிருக்கும்படி வாழ்நாளும் செய்யும்படி ஆகுமே ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே அவங்க குடும்பம் செழித்து இருக்கட்டும். ஆண்டவரே உமது நான் மட்டும் இந்த ஜபத்தை கட்டாயம் கேட்பீங்க, நீ கட்டாயம் இந்த பதில் கொடுப்பீங்க. பதில் கொடுத்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இதை நீங்கள் நிச்சயமாக செஞ்சுட்டீங்க ஏசப்பா. நீங்கள் இரக்கமுள்ளவர், உங்கள் இரக்கம் 1000 தலைமுறை உள்ளது ஏசப்பா. அப்படியாக ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இந்த ஜபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கும்
ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.